ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அக்டோபர் மாத ராசி பலன் 2025. ஜோதிட சாஸ்திரத்தின்படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றப் போகின்றன. இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்களையும் ஏற்படுத்த போகிறது. சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் போன்ற பல சக்தி வாய்ந்த கிரகங்கள் தங்களின் நிலையை அக்டோபர் மாதத்தில் மாற்றுகின்றன. 2025 ஆண்டின் அக்டோபர் மாதத்தில் நுழைய உள்ளோம். அக்டோபர் மாதம் சற்று சிறப்பானது. ஏனெனில் இந்த மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களின் நிலைகள் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் காணப்படும். ஜோதிடத்தின்படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றுகின்றன. அதில் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் அக்டோபர் மாதத்தில் 2 முறை ராசியை மாற்ற உள்ளார். முதலாவதாக அக்டோபர் 3ஆம் தேதி துலாம் ராசிக்கும் அக்டோபர் 25ஆம் தேதி விருச்சிக ராசிக்கும் செல்ல உள்ளார். அதைத் தொடர்ந்து அசுரர்களின் குருவாக கருதப்படும் சுக்கிரன் அக்டோபர் 9ஆம் தேதி கன்னி ராசிக்கும், கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரியன் அக்டோபர் 17ஆம் தேதி துலாம் ராசிக்கும், கிரகங்களின் தளபதியாக கருதப்படும் செவ்வாய் அக்டோபர் 27ஆம் தேதி விருச்சிக ராசிக்கும் செல்ல உள்ளார். முக்கியமாக அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் கடக ராசிக்கும் செல்ல உள்ளார். இப்படி கிரகங்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களினால் மேசம் முதல் மீனராசி வரையிலான அனைத்து ராசிகளின் வாழ்விலும் காணப்பட்டாலும் சிறப்பான பலன்களை ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை பெற உள்ளனர். இப்போது 2025 அக்டோபரில் நடக்கப் போகும் கிரகங்களின் பெயர்ச்சிகளால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவில் காணலாம். ரிஷபம் ராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் சராசரியை விட சிறந்த பலனை தரக்கூடும். இந்த மாதம் சூரியனின் பெயர்ச்சி அக்டோபர் 17 வரை உங்கள் 5வது வீட்டில் இருக்கும். இது சாதகமாக கருதப்படாது. அதே சமயம் அக்டோபர் 17க்கு பிறகு சூரியன் 6ஆம் வீட்டிற்கு செல்கிறார். சூரியனின் 6வது வீட்டில் பெயர்ச்சிப்பது நல்லதாக கருதப்படாவிட்டாலும் இங்கே சூரியன் வலுவிழந்த ராசியில் இருப்பார். அத்தகைய சூழ்நிலையில் சூரியன் சில சமயங்களில் மிக சிறந்த முடிவுகளையும் மற்ற சமயங்களில் சராசரி முடிவுகளையும் கொடுக்க முடியும். செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி அக்டோபர் 27 வரை 6வது வீட்டில் இருக்கும் மற்றும் இது பல சந்தர்ப்பங்களில் சாதகமான முடிவுகளை தரும். அக்டோபர் 27க்கு பிறகு செவ்வாயின் பெயர்ச்சி 7வது வீட்டில் இருப்பதால் ஒரு சில சந்தர்ப்பங்களை தவிர பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பலவீனமான பலன்களை தரக்கூடும். புதன் பெயர்ச்சி அக்டோபர் 3ஆம் தேதி வரை 5ஆம் வீட்டில் இருக்கும். சில சமயங்களில் நல்ல பலன்களையும் சில சமயங்களில் மோசமான விளைவுகளையும் தரலாம். அதே நேரத்தில் அக்டோபர் 3ஆம் தேதி முதல் அக்டோபர் 24ஆம் தேதி வரை புதன் 6வது வீட்டில் இருப்பார் மற்றும் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தர விரும்புவார். அக்டோபர் 24க்கு பிறகு புதன் உங்கள் 7வது வீட்டில் இருக்கும். இது நல்லதாக கருதப்படாது. குருவின் பெயர்ச்சி மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் 2வது வீட்டிலும் பின்னர் 3வது வீட்டில் அதன் சொந்த ராசியில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் குரு உங்களுக்கு சாதகமான பலன்களை அதிக அளவில் கொடுக்க விரும்புகிறது. சுக்கிரன் பெயர்ச்சியை பற்றி பேசுகையில் சுக்கிரன் அக்டோபர் 9ஆம் தேதி வரை உங்கள் 4வது வீட்டில் இருக்கிறார். அக்டோபர் 9ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 5வது வீட்டில் இருக்கிறார். சுக்கிரன் பலவீனமான நிலையில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் சுக்கிரன் சில சமயங்களில் சாதகமான பலன்களையும் சிலவற்றில் பலவீனமான பலன்களையும் கொடுக்க முடியும். சனியின் பெயர்ச்சி உங்கள் லாப வீட்டில் மீனத்தின் அதன் சொந்த ராசியில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் சனியின் அனுகூலத்தை நாம் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில்
ராகுவின் பெயர்ச்சி 10ஆம் வீட்டில் குரு நட்சத்திரத்தில் இருக்கும். எனவே சில சமயங்களில் ராகு நல்ல பலன்களை தரலாம். இருப்பினும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் சில தடைகளை உருவாக்கலாம். கேதுவின் பெயர்ச்சி உங்கள் 4வது வீட்டில் சுக்கிரன் ராசியில் இருக்கும். சுக்கிரன் உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதி ஆகும். அப்படிப்பட்ட நிலையில் கேது சில சமயங்களில் நல்ல பலன்களை தரலாம். இருப்பினும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் கேது சிரமங்களை ஏற்படுத்தும். இந்த வழியில் சில கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் மற்றும் சில கிரகங்கள் பலவீனமாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் விளைவு சராசரியை விட சிறப்பாக இருக்கலாம். இந்த மாதம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நீங்கள் சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகளை பெற முடியும். மகிழ்ச்சி நிறைந்த மாதம். வாகனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். நிதானமாக செல்வது நல்லது. திருமண பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் நன்மை அளிக்கும். பேச்சுவார்த்தைகளில் நிதானம் தேவை. சொத்து சேர்க்கை, சொத்து யோகம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் வழக்கில் இருந்தால் அதற்கு நிவர்த்தி கிடைக்கும். மதிப்பு, மரியாதை, அந்தஸ்தும் உயரும். பட்ஜெட் அமைத்து வரவு செலவு மேற்கொள்ளுங்கள். நீங்கள் மிகவும் நம்பும் நபர்கள் உங்களை ஏமாற்றலாம் அல்லது கைவிடலாம். எனவே கவனம் தேவை. முழுதாக யாரையும் நம்பிவிடாதீர்கள். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். மறைமுக பிரச்சனைகள் இருக்கலாம். வாகனத்தில் செல்லும் போது திடீரென்று சில பிரச்சனைகள் சந்திக்க நேரலாம். யூனிஃபார்ம் தொழிலாளர்களுக்கு பொற்காலம். மகிழ்ச்சி நிறைந்த மாதம். நிதானமாக பயணிக்க வேண்டிய காலகட்டம். இடுப்புக்கு கீழ் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் வரவேண்டிய பணத்தில் இருக்கும் தடைகள் நீங்கும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை அன்று துர்கா தேவிக்கு மக்கான கீரை படைத்து சிறுமியை வழிபட்ட பிறகு அவளுக்கு கீரை ஊட்டவும். எல்லை தெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.